வெறும் 4 படம் எடுத்து கடும் உழைப்பால நம்பர் 1 பொசிஷனை தொட்ட ஒரே டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். தமிழகத்தையும் தாண்டி கேரளாவிலையும் அவருக்கு ரசிகர் கூட்டம் இத்தனை வேகத்துல சேர்த்திருக்காருன்னா அவருடைய கடும் உழைப்பால தான் காரணம். ஒரு நேரத்தில் மணிரத்னம் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருந்தார். நம்பர் 1 பொசிஷனை இவர் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய டைரக்டர் பேர் எடுத்தார். அதற்கு பிறகு டைரக்டர் சங்கர் பேர் எடுத்து மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு இமாலய வெற்றிகள்லாம் படங்கள்லாம் கொடுத்தாரு. இப்பொழுது ஒரு ஆள் தாழ்ந்து போகும்பொழுது அடுத்தடுத்த ஆள் நம்முடைய தமிழ் சினிமாவை பிடிச்சு நிறுத்த தூக்கி நிறுத்த வருவாங்க. அதில் ஒரு ஆள் தான் லோகேஷ் கனகராஜ். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹைப்பு இவருடைய படங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு இந்திய படத்திலேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வரக்கூடிய படம் தான் இந்த கூலி படம். இந்த படம் மட்டும் 700 கோடிக்கு மேலே தான் வசூல் பண்ணும். 1000 கோடி வசூல் பண்ணுமான்னு சந்தேகம் தான். ஆனால் 1000 கோடி பண்ணணும். பண்ணியால் மிகப்பெரிய சாதனை. காரணம், நமக்கும் ஹிந்திக்கும் மிக தூரம். நம்ம ஹிந்தி மேலே நமக்கு எப்போவுமே ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு யுத்தம் இருக்குது. அதனால் நம்முடைய தமிழ் படம் ஹிந்தியில் பெரிய வசூல் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதையும் மீறி 1000 கோடி வசூல் எடுத்துடுச்சுன்னா மிகப்பெரிய சாதனை. பாக்கி தெலுங்கு, கன்னடா இவர்கள்லாம் ஹிந்திக்கு நெருங்கிய இடத்தை பிடிச்சவங்க. அதனால் அவங்க ஈஸியாக அங்கே போய்ட்டு தொட்டலாம். தமிழால் தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹிந்திக்கும் தமிழுக்கும் தூரம் இல்லையா? அதையும் மீறி படம் ஹிந்தியில் வசூல் சாதனை செய்துட்டு அவ்வளோதான், பிடிச்சிக்க முடியாது. அதுக்கு பிறகு வரக்கூடிய படங்கள்லாம் எப்படியும் அந்த இடத்த பிடிச்சிடும். அதே சமயம் ஹிந்தியில் வார் 2ன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. கிருத்திகேஷன் ஜூனியர் என்டிஆரும் நடித்த ஒரு படம். அதனால் தெலுங்கு ஹிந்தியில் அந்த படம் சக்க போடாக இருக்கும். சில நேரத்தில் அந்த படம் மட்டும் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சுன்னா அந்த படம் அடிச்சிக்க முடியாது. அப்போ நம்ம படத்துக்கு கூலிக்கு லேசாக குறையும். பார்க்கணும் ரிலீஸ் ஆகும்போது தான் கண்டென்ட் எப்படி, 2 படமும் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். முதல் நாள் படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் எந்த படம் நல்ல படம் வசூலிக்காம போகுது இந்தியாவில். எல்லாரும் காத்து எதிர்பார்த்துருக்கிறது தான் கூலி. காரணம் இதில் அமீர் கானும் இருக்காரு. அதனால் ஹிந்தியில் நல்லா வசூல் பண்ணணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.